ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கடி காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? முத்து மீனாவும் அவங்க வீட்டில் போய் பேசிகிட்ருக்காங்க. அவங்க மாமா வீட்டில் போயிட்டு, அது அண்ணாமலையோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க பொண்ணு ஓடி போயிட்டாங்களா, அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. போய் அந்த பொண்ணு பற்றி விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அந்த பொண்ணு பார்த்துருக்க பையன் ரொம்ப நல்ல பையன்தான், நல்லா பார்த்துக்குறான், நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சொல்லாமல் பண்ணிட்டு இருந்தம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு 2 பொண்ணு தான், உன்னை நான் என் பையனாக தான் நான் பார்க்குறேன், நீ என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது இல்லைப்பா, நான் சொல்கிறது இல்லை மாமா, நீங்கள் வந்து யோசிங்க, உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட தானே ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அவகிட்ட கேட்டுட்டு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு எனக்கு இப்படிப்பா தெரியும், சரி நம்ம அவளை கூட்டிகிட்டு வாங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம வெளியே ரோகிணியோட மாமா நிற்பாங்க, அந்த சைட்லேருந்து பேசுகிறதுக்காக, அவங்க சொந்தக்காரங்க தானே இவங்க. சரி வாட்டி வர ஸ்வீட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே இவங்க நல்லபடியாக பேசிட்டு வெளியே வந்துடுவாங்க. சரி மாப்பிள்ளை வீட்டு சைடு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேசுவாங்க. உங்களுக்கு இருக்கிறது கோவம்லாம் இல்லை, தான் பையன் வந்து தாங்கிட்ட சொல்லலையே, ஓடி போயிட்டானே அப்படின்ற இதுதான் கஷ்டம்தான் தவிர, உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிட்டா உங்களுக்கு கோவம்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு பேச ஆரம்பித்து ஒரு வழியாக சம்மதம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க சம்மந்தம் பேச அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோகிணி மாமா கிளம்பிடுவாங்க. அப்புறம் டேட்டோ போடுறதுக்காக மனோஜ் கடைக்கு ஒருத்தவங்க வருவாங்க. டேட்டோ ஏதோ போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முன்னாடி போவாங்க. ஐயோ இதெல்லாம் வேணாம் ரோகிணி, வலிக்க ரோகிணி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் டேட்டோலாம் போட்டோடனே இவங்க பயந்துட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு காட்டினோடனே மனோஜ்னு அவங்க பேர் தான் இருக்கும். அதுக்குள்ளே இவங்க வந்து உங்கள் அப்பா பேர் போட்டிருக்கியா, உங்கள் மாமா பேர் போட்டிருக்கியா அப்படின்னு சொன்னோம். இல்லை இங்கே வா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உன் பேர் தான் அப்படின்னு சொன்ன காமிச்சோடனே மனோஜ்க்கு ஒரு கண்ணெல்லாம் கலங்கிடும். ரோகிணி வந்து நம்ம என் மேலே இவ்வளோ பாசமாக இவ்வளோ லவ்வோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாகிடும். அப்புறம் வீட்டில் வந்தோடனே எல்லாேருக்கும் கையை இழுத்து காமிச்சு, இங்கே பாருங்கள் எனக்கு ரோகிணி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட காமிப்பாங்க. முத்து மீனா டைனிங் டேபிளில் தான் இருப்பாங்க. என்ன இவன் ஏதோ வித்த காமிச்சிருக்கிறான், கையை காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து பார்த்தா எல்லாம் என்ன முறுக்கு சூப் பிழிஞ்சிருக்க மாதிரி போட்டிருக்காங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறமா முன்னே சொல்லுவான், இதுமா ரோகிணி என் பேர் வந்து டேட்டோ போட்டிருக்கம்மா, டேட்டோனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பா, பச்சை குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.